நம சிவாய. மறு உலகம் பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம், இறந்தவர்களுடன், அதாவது இறந்தவர்களின் ஆத்மாவுடன் பேச முடியுமா? அப்படி பேச முடிஞ்சிச்சுன்னா எந்த முறையில் நம்ம பேசுறது அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இறந்தவர்கள் கூட பேசுறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் ஒரு முறை தான் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒய்சா போர்டு மூலமாக இறந்தவர்கள்கிட்ட பேசுறது. இரண்டாவது ஆட்டோ ரைட்டிங் மூலமாக பேசலாம். மூன்றாவது பழங்காலத்தில் தண்ணீரில் விளக்கை மிதக்க விட்டு அந்த ஒளி மூலமாக பேசுவாங்க. அந்த முறை இப்போ நடைமுறையில் இல்லை. இதில் நீங்கள் தியானம் செய்ய தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா ஆக்ஞா சக்கரத்தின் வழியாக இறந்தவர் கூட பேசலாம். தியானத்தின் மூலமாக பேசுறதுல இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம இறந்தவங்களோட முகத்தை பார்த்து நம்ம பேச முடியும். மற்ற முறைகளில் எழுத்து வடிவில் மட்டும்தான் நம்ம பதில் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இறந்தவர்கள் மனசில் ஏதாவது ஒரு ஆசை வச்சுருந்தாங்களா, அது நிறைவேறாமையே இறந்துருந்தாங்கன்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றினா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். முறைப்படி தியானம் செய்ய தெரியாதவங்க, சக்கரம் பயன்படுத்த தெரியாதவங்க ஒய்ஜா போர்டு மூலமாக நீங்கள் பேச முயற்சி செய்யலாம். அதில் பதில்கள் எழுத்து மூலமாக வரும். ஆனால் இந்த மாதிரி முயற்சி செய்யும் பொழுது ஒரு நல்ல பயிற்சி பெற்ற நபரோட வழிகாட்டுதலின் படி இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆத்மாவை கூப்பிட முயற்சி செஞ்சு அதற்கு பதிலாக வேறு ஒரு ஆத்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முயற்சி செய்பவர்கள் கவனமாக செயல்படுங்கள். மேலும் பல தகவல்கள் தொடரும்.